Hi guys, this is Sriyapan, CSAT faculty. So UPSC 2024 number system கேட்ட ஒரு important question பார்க்கலாம். If the sum of the two digit numbers AB and CD is 3 digit number 1CE. So AB அப்படிங்கிற நம்பரையும் CD அப்படிங்கிற நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1CE அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்குது. So ABCDE are denotes distinct digit. Distinct அப்படின்னா 0 to 9 எந்த டிஜிட்டானாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ? ஸோ ஏயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டியது பிடிஏ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று சிங்கிள் டிஜிட் நம்பராகவே வரலாம், இல்லைனா 2 டிஜிட் நம்பர் வரலாம். கரெக்டாக? இப்போ சிங்கிள் டிஜிட் நம்பராக வருதுன்னு கெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் ஒரு 2 and 3 எடுத்துருக்கீங்க, இது 5 வந்துடுச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம 9 and 8 இந்த நம்மளாம் எடுக்கலாம். பட் இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகாது, இந்த இடத்துல வராது. ஸோ அதனால நம்ம அடுத்து நம்ம யோசிக்கிறோம், இந்த சியோட வேல்யூ இங்கே வரணும் அப்படின்னா எனக்கு ஏ ப்ளஸ் 1 வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, எப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு வந்து ஒரு 8 or 7 நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா 15 வருது இல்லையா? இந்த 15க்கு பதிலாக நம்ம இங்கே 5 போட்டுக்கலாம். கேரி 1 வருது. இப்போ சிக்கு பதிலாக எந்த நம்பர் போட்டாலும் சி தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் 6 போடுறீங்க, இந்த ரெண்டை கூட்டினா 7, எனக்கு இங்கே 6 வரணும்னா ஏ என்னவாக இருக்கணும், 9ஆக இருக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் 5 போடுறீங்க, இந்த ரெண்டை கூட்டினா 6, அப்போ ஏ என்னவாக இருக்கணும், 9ஆக இருக்கணும். ஸோ யூ கேன் சூஸ் எனி வேல்யூ. ஏக்கு வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணி கேரியில் 1 இருக்கும்போது 2 ஆட் பண்ணி நம்மளுக்கு 10 வரணும். அப்படி 10 இருக்கும்போது தான் சி, அதே சி நம்மளுக்கு கீழே வரும். ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது ஏசி ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் வில் பி ஆன்சர் ஏ 9. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.